வெல்கம் டு குட்டி சுட்டீஸ். தேவதையின் பரிசு. மிகவும் அழகான கிராமம் ஒன்று இருந்தது. அந்த கிராமத்துல ஒரு சின்ன வீட்ல ராமு அப்படின்றவரு தன்னுடைய மனைவி குழந்தைகளோட ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்து வந்தாரு. ராமு தினமும் காலையில எழுந்து வீட்ல தன்னோட வேலைகளை எல்லாம் முடிச்சிட்டு கிராமத்துக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு காட்டுக்கு கோடாரியை எடுத்துட்டு நடந்து போவாரு. அந்த காட்டுல உள்ள காஞ்ச பட்டு போன மரங்களை எல்லாம் வெட்டி அதுல இருந்து கிடைக்கிற விறகுகளை ஒன்னா சேகரிப்பாரு. அப்படி சேர்த்த விறகுகளை எல்லாம் எடுத்துட்டு தன்னோட கிராமத்துக்கு பக்கத்துல இருக்கிற சந்தைக்கு கொண்டு போய் சேகரிச்ச விறகுகளை எல்லாம் விற்பாரு. அப்படி விறகுகளை வித்து கிடைக்கிற குறைவான பணத்துல தான் தன்னோட குடும்ப செலவுகளையும் பிள்ளைங்களை படிக்க வைக்கிற செலவுகளையும் கவனிச்சுட்டு வந்தாரு. ஆனா அவர் சம்பாதிக்கிற குறைவான பணத்தை வச்சு வீட்டு செலவுகள் எல்லாத்தையும் சமாளிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அதனால ராமுவுடைய மனைவி ராமு கிட்ட இப்படி சொன்னாங்க. ஏங்க, நீங்க விறகுகளை வித்து கொண்டு வர பணம் குடும்ப செலவுகளுக்கு பத்த மாட்டேங்குது. குழந்தைங்களுக்கு 3 நேரமும் வயிறார சாப்பாடு கூட போட முடியல. படிக்கிற பிள்ளைங்களுக்கு தேவையான எந்த பொருளையும் வாங்க முடியல. இப்படியே போச்சுன்னா எப்படிதான் நம்ம குடும்பத்தை நடத்துறது? பேசாம விறகு வெட்டுறத விட்டுட்டு ஏதாவது கடையில வேலைக்கு சேரலாம்ல, இல்லைன்னா வேற ஏதாவது வேலையாவது தேடிக்கலாமே அப்படின்னு ராமு கிட்ட சொன்னாங்க. அதுக்கு ராமு இப்படி சொன்னாரு. எங்க வீட்ல வசதி இல்லாததுனால நான் படிக்கல. எனக்கு தெரிஞ்ச ஒரே வேலை விறகு வெட்டுறதுதான். அதையும் விட்டுட்டு வேற வேலைக்கு போக சொன்னா நான் என்ன பண்றது? வேணும்னா இப்ப வெட்டுற விறகுகளை விட அதிகமா வெட்டி சந்தையில வித்து கூட கொஞ்சம் பணம் கொண்டு வரேன். அத வச்சு எப்படியாவது குடும்பத்தை நடத்த பாரு. இவ்வளவுதான் என்னால செய்ய முடியும் அப்படின்னு ராமு சொன்னாரு. இன்னைக்கு எப்படியாவது அதிகமா விறகுகளை வெட்டி சந்தையில வித்து கூட கொஞ்சம் பணத்தை கொண்டு வந்து வீட்டுல கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ராமு மறுநாள் காலையில சீக்கிரமாவே எழுந்து காட்டுக்கு விறகுகளை வெட்ட கிளம்பிட்டாரு. கொஞ்சம் நல்லா பெரிய காஞ்ச மரமா கண்ணுல பட்டுச்சுன்னா அத வெட்டுனா விறகுகள் அதிகமா கிடைக்கும். தேடி பாப்போம் கிடைக்குதான்னு. அடடே, இந்த ஆத்துக்கு பக்கத்திலேயே இவ்ளோ பெரிய பட்டு போன மரம் இருக்குதே. இத வெட்டினாலே எப்பயும் கிடைக்கிறத விட இன்னைக்கு அதிகமா விறகுகள் கிடைக்கும். பணமும் கொஞ்சம் அதிகமா கிடைக்கும். இப்போ வெட்ட ஆரம்பிச்சாதான் இருட்டுறதுக்குள்ள நிறைய விறகுகள் கிடைக்கும். என்ன ராமு, வழக்கம் போல விறகுகளை வெட்ட வந்துட்டியா? நீ காஞ்ச பட்டு போன மரங்களை தேடி தேடி வெட்ட போய் தான் உனக்கு விறகுகளே கிடைக்க மாட்டேங்குது. நானும் உன்கிட்ட எத்தனை தடவை சொல்லி இருக்கிறேன். நான் தினமும் ஒரு மரத்தை வெட்டி எவ்வளவு விறகுகள் சேகரிக்கிறேன் தெரியுமா? இந்த காட்டுல மரத்துக்கா பஞ்சம்? நீ ஏன் என்ன மாதிரி மத்த நல்லா இருக்கிற மரங்களை எல்லாம் வெட்ட மாட்டேங்கிற? என்ன கணேஷா இப்படி பேசுற? காட்டுல மரங்கள் இருக்கிறதுனால தானே நமக்கு மழை கிடைக்குது. மழை இல்லைன்னா தண்ணி பஞ்சம் வந்துடாது. அப்போ கஷ்டப்பட போறது யாரு? நம்ம தானே. அதனாலதான் நான் காஞ்சு போன மரங்களா தேடி தேடி வெட்டுறேன். என்னமோ பண்ணு, எவ்வளவு சொன்னாலும் நீ கேட்க மாட்ட. சரியான பொழைக்க தெரியாத மனுஷன் நீ. நான் வர்றேன்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆளு கிளம்பி போயிட்டாரு.
ராமு மரம் வெட்டுறத தொடர்ந்தாரு. அப்போ கை தவறி கையில இருந்த கோடாரி தண்ணிக்குள்ள விழுந்துருச்சு. ஏற்கனவே வர்ற பணம் பத்தாம கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறோம், இதுல கோடாரி வேற தண்ணிக்குள்ள விழுந்துடுச்சு. இனி புது கோடாரி வாங்கறதுக்கு பணத்துக்கு எங்க போறது அப்படின்னு நினைச்சு ராமு அதே இடத்துல உட்கார்ந்து அழுதுட்டு இருந்தாரு. இத அந்த ஆத்துக்குள்ள இருந்த தேவதை ஒண்ணு கவனிச்சிட்டு இருந்துச்சு. ராமுவை பார்க்கறதுக்கு அந்த தேவதைக்கு ரொம்ப பாவமா இருந்தது. அதனால அந்த தேவதை தண்ணிக்குள்ள இருந்து வெளியில வந்து அவன்கிட்ட இப்படி சொன்னது. உன்னோட பேரு ராமு தானே? நான் இந்த ஆத்துக்குள்ள வாழ்ந்துட்டு இருக்கிற தேவதை. இங்க நடந்த எல்லாத்தையும் நான் கவனிச்சுட்டு தான் இருந்தேன். உன்னை பார்க்க எனக்கு பாவமா இருக்கு. நான் வேணும்னா தண்ணிக்குள்ள போய் உன்னோட கோடாரியை எடுத்துட்டு வந்து உனக்கு உதவி செய்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தேவதை தண்ணிக்குள்ள போயிடுச்சு. கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த தேவதை திரும்ப வந்தது. ராமு, உன்னோட கோடாரியை எடுத்துட்டு வந்துட்டேன். இந்தா, எடுத்துட்டு போ. இது என்னோட கோடாரி இல்ல, இத பார்த்தா வெள்ளி கோடாரி மாதிரில இருக்கு. எனக்கு இது வேண்டாம், எனக்கு என் கோடாரி தான் வேணும். இது உன்னோட கோடாரி இல்லையா? சரி, நான் போய் உன்னோட கோடாரி கிடைக்குதான்னு பார்த்துட்டு வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு தேவதை திரும்ப தண்ணிக்குள்ள போயிடுச்சு. இந்தா ராமு, இதுதானே உன்னோட கோடாரி, எடுத்துட்டு போ. இல்ல, இத பார்த்தா தங்க கோடாரி மாதிரில இருக்கு. என் கோடாரி இது இல்ல, எனக்கு என் கோடாரி தான் வேணும் அப்படின்னு சொன்னதும் தேவதை திரும்ப தண்ணிக்குள்ள போயிடுச்சு. கொஞ்ச நேரம் கழிச்சு திரும்ப வந்தது. இந்தா ராமு, இதுதானே உன்னோட கோடாரி, எடுத்துட்டு போ. இத பார்த்தா வைர கோடாரி மாதிரில இருக்கு. இது என் கோடாரி இல்ல, என் கோடாரி இரும்பு கோடாரி. என் கோடாரி தான் எனக்கு வேணும். இது எதுவுமே உன்னோட கோடாரி இல்லைன்னு எனக்கு நல்லா தெரியும். உன்னோட நேர்மைய சோதிச்சு பார்க்கறதுக்காகத்தான் விலை உயர்ந்த கோடாரி எல்லாம் எடுத்துட்டு வந்து உன்கிட்ட கொடுத்தேன். ஆனா நீ ரொம்ப நேர்மையானவன், உன்னோட கோடாரி தான் வேணும்னு சொல்லிட்ட. அதனால என்னோட பரிசா இந்த எல்லா கோடாரியையும் நீயே வச்சுட்டு சந்தோஷமா வாழு அப்படின்னு சொல்லிட்டு தேவதை மறுபடியும் ஆத்துக்குள்ளேயே போயிடுச்சு. ராமுவும் ரொம்ப சந்தோஷமா கோடாரிகளை எடுத்துட்டு வீட்டுக்கு போயிட்டான். வீட்டுக்கு போனதும் அந்த கோடாரிகளை எடுத்துட்டு போய் வித்து அதுல வர்ற பணத்துல குடும்பத்துக்கு தேவையான செலவுகளை எல்லாம் பார்த்துக்கிட்டு ஒரு சின்ன கடையும் வச்சு சந்தோஷமா வாழ்ந்து வந்தாரு ராமு. என்ன குட்டீஸ், இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? சரி குட்டீஸ், இந்த கதையில இருந்து நீங்க என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க? நம்ம எப்பவும் அடுத்தவங்களோட பொருளுக்கு ஆசைப்படக்கூடாது. நம்ம கிட்ட இருக்கிற பொருளை வச்சு நாம நிம்மதியா வாழ்ந்துட்டு இருந்தோம்னா நமக்கு கிடைக்க வேண்டிய பொருள் கிடைக்க வேண்டிய நேரத்துல கரெக்டா கிடைக்கும். Thank you for watching.